கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் அதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் திருப்பலியில் பாடப்படும் பாடல்கள் பயிற்சி செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறையில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயம் அமைந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று நடைபெறும் நள்ளிரவு பிரார்த்தனையில் 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காலை வளாகத்தில் 15,000 அடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான கொட்டகை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெறும் பிரார்த்தனை சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக கிறிஸ்துமஸ் குடில்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் பக்தர்கள் வசதிக்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிறுவனம் நடத்தி வரோம். நம்ம ஒரு 20 வருஷ காலமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். இப்போது பருவமழை ஸ்டார்ட் ஆகிட்டனால இந்த சர்ச்சுக்கு மயிலாடுதுறை சவேரியார் ஆலயத்திற்கு கிறிஸ்துமஸ் நெருங்கி வந்துட்டுருக்கு. இன்னும் 2-3 நாளெலாம் இருக்குது. நம்மளுக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை காலங்களுக்குலாம். அதனால் ஒரு 3000லேருந்து ஒரு 4000 பேர் சீட்டிங் உட்கார அளவுக்கு நம்மள்ட்ட ஒரு ஷெட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் தீவிர பணியில் நெருங்கிடுச்சு. இன்னொரு இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்குள்ளே பணிகள் முடிஞ்சிடும். அதனால் பக்தர்களுக்கு எந்தவித ஒரு மழை தொந்தரவும் இல்லாமல் நமக்கு உட்கார அளவுக்கு 4000 பேர் வரைக்கும் 3000-4000 பேர் வரைக்கும் சிட்டிங் உட்கார மாதிரி பணிகள்லாம் நிறைவேறி முடிகிற நிலைக்கு இருக்குது.